ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்டுக்கு டின்னர் கொண்டு போவோமா? இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான். என்னென்னா சேமியா செஞ்சுருந்தேன். எனக்கு சேமியா சாப்பிடணும் போல் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டிருந்தேன், சரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தார். சரி அவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, வேணும் ஆனால் ப்ளைனாக வேணும்னு சொன்னார். அதனால் எந்த வெஜிடபிள்ஸ்லையும் போடாமல் செஞ்சுட்டேன். நாளைக்கு அங்கே போயிட்டு கேரளாவில் சாப்பிட்றதுக்கு வந்து புளி சாதம் செஞ்சுட்டேன். சப்பாத்தி செய்யலாம் தான் தோணுச்சு. ஆனால் அந்த சப்பாத்தி கொஞ்சம் மாவு ஹார்டாக வர மாதிரி ஒரு ஃபீல். அதனால் நான் வந்து புளி சாதமே செஞ்சுட்டேன். அப்படியே சைட் டிஷ்க்கு ஆம்லெட்டும் போட்டாச்சு. வழக்கமாக அந்த டைமிங் ஆனால் போயிடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போகணும் போல். ஹஸ்பண்ட் வந்து லேட் ஆகும் தான் சொன்னார். தலைவர் நம்ம வீட்டுக்கே தேடிட்டு வந்துட்டார். எங்கடா ஆளக்கானோம், நம்மளை விட்டுட்டுக்கான போயிடுச்சா என்னமோன்னு. இன்னும் கிளம்ப டைம் ஆகுண்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அம்மா வீட்டுக்கு போனோம். வண்டி எடுக்கலான்னு போனால் அவர் தான் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாரு. அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மரத்தில் கொய்யாக்கா இருந்துச்சு. நம்ம மரத்து கொய்யாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிங்க் கலர் கொய்யாக்கா. அது ரொம்ப பழுத்து சாப்பிட்றத விட ஒரு மாதிரி செங்காயாக இருக்கும்போது சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். அதில் ஒன்று பறித்து சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். வழக்கமாக நானும் தம்பி மட்டும்தான் போவோம். இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு ஆள் அவங்க மாமாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நானும் வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி, எப்பயுமே அடம் பிடிக்கும். ஆனால் நாங்கள் ஏமாற்றிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து உஷாராயிடுச்சு. நாங்கள் கிளம்புன உடனே எப்பயுமே விளையாட போகிற ஆள் இங்கேயே சுற்றிட்டு இருந்தாச்சு. சரின்னு சொல்லி ஏற்றிட்டு வந்துட்டோம். வந்த உடனே அவங்க மாமாவை அப்படியே என்னையை விட அவங்களுக்கு தான் ரொம்ப ஆர்வம். தம்பி வந்து வழக்கமாக வரானா, மாமா எங்கேன்னு பாப்பா ரொம்ப ஆர்வமாக தேடிட்டு இருந்தா. அப்புறம் வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு பாப்பா வந்து நாளைக்கு நைட்டே வந்துருங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரிடா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரு டாட்டா பை பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. வர்ற வழியில் இந்த கள்ளிப்பழம் இருக்குல்ல, அந்த செடியை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அப்போவே பூவும் பிஞ்சுமா தான் இருந்துச்சு. வாடா போகலான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான். அந்த செடி பக்கத்தில் போய் நின்றுட்டு, நீ இறங்கி வா, வந்து பாரு, பழுத்திருக்கும் வந்து பாரு. அவன் போய் நின்றுட்டு இது பண்ணிட்டு இருக்கான். பாப்பா இல்லை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுருச்சு. இவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள அந்த அலுமை நீங்களே பாருங்க. அண்ணா கூப்பிடு. அண்ணா அண்ணா விழுந்துடாதவள. அண்ணா அண்ணா வாடா, அங்கே யாரும் வர்றாங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. வாடா, நான்லாம் வந்து பார்க்கல, வா போலாம். முள்ளு குத்திரும். ஐயோ அண்ணா தொடாதடா, வாடா போலாம். இல்லைன்னா விட்டு போயிடுவோம். பைத்தியம், வா போலாம். அது பழுக்கிறப்பதான் பழுக்கும். நான்லாம் வந்து பார்க்கல, அது பழுக்கிறப்ப தான் பழுக்கும். வா போகலாம். உண்மையில எல்லாம் பழுக்கல, நான்லாம் பறிக்கல. வா போகலாம். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பறிச்சுக்கலாம். எப்படியோ சமாதானப்படுத்தி வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். வர வழியில் கள்ளக்காட்டுக்குள்ளே மயில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சா, அது நாங்கள் போகும்போதே நிறையா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் பக்கத்தில் இருந்தோடனே ஏதோ காணாத கண்ட மாதிரி மயிலுன்னு கத்தி, அது விட்டா போதுண்டா சாமின்னு ஒரே ஓட்டம் ஓடிடுச்சு. அதை இவங்க வீடியோ எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு எடுத்தா அது நிற்கவே இல்லை. வந்ததுக்கு அதை துரத்தி விட்டது தான் லாபம், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை.